அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுவதால் ஏற்படும் கூடிய பயன்கள், நன்மைகள். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைய வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுவதால் ஏற்படக்கூடிய பயன்கள் மற்றும் நன்மைகள். கந்தசஷ்டி கவசம் சொல்லும்போது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு வேல் காக்குமாறு பிரார்த்திக்கிறோம். உதாரணமாக சில வரிகளை இப்ப நான் சொல்றேன். கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதிச்செவி இரண்டும் வேலவர் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, கன்னமிரண்டும் கருணைவேல் காக்க, என் இளங்கழுத்தை இனியவேல் காக்க என்று இப்படியே உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் விடாமல் வேல் காக்க என்று கூறுகிறோம். இப்படி தினசரி நம் வாயால் ஒவ்வொரு அவயங்களையும் பற்றி சொல்லும்போது நமது மனது அந்த அங்கத்தில் நிலை கொள்கிறது. மனது தியானிக்கும் அங்கத்தினை நமது மூளை தானாகவே ஒரு சில வினாடிகள் கூர்ந்து கவனிக்கிறது. இப்படி மூளையின் தனி கவனத்திற்கு வரும்போது அந்த பாகத்திற்குரிய மூளையின் செயல்பாடுகள் சிறப்படைகிறது. இப்படி தினசரி மிகவும் அமைதியான மனநிலையில் நாளுக்கு இருமுறை நம் உடலில் பாகத்தினை மூளையின் கவனத்திற்கு கொண்டு செல்வதால் உடலின் சிறு சிறு குறைபாடுகளை மூளை தாமாகவே சரி செய்து கொள்ள தூண்டுதலாக அமைகிறது. மனோவைத்திய ரீதியாக உடல் நோய்களை போக்க முடியும் என்று தற்காலங்களில் நம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி கேட்டதில்லையா? இன்னைக்கு ஆராய்ச்சி என்று சொல்லி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சத சொல்லுவதை நம் முன்னோர்கள் ஏற்கனவே கண்டறிந்து சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் அவற்றை பயன்பாட்டிலும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். இந்த மனோவைத்திய முறை நம் வாழ்க்கை முறையாக இருக்கின்றது என்பதை பலருக்கும் தெரியாது. கந்தர் சஷ்டி கவசத்தை தினசரி சொல்லும்போது நம் உடல் முழுவதும் மூளை செயல்பாடு அதிகரிப்பதால் இது ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருப்பதாலேயே இதை கந்தசஷ்டி கவசம் என்றும் கூறுகிறார்கள். இந்த கவசத்தில் வரும் வரிகள் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் என்று ஒரு வரி இருக்கிறது. வார்த்தைகளால் சொல்லும் மந்திரத்தினால் நவக்கோள்கள் எப்படி நன்மை செய்யும் என்று தோன்றலாம். நவகிரகங்களின் மாறுதல்களால் பூமியின் மீது பாதிப்பு ஏற்படும் போது மனித உடலில் பாதிப்பு ஏற்படாதா என்ன? நீங்களே சொல்லுங்க. கிரகங்களின் மாற்றத்தால் நமது உடலில் இரத்த ஓட்டம் மற்றும் வாத பித்த பாதிப்புகள் ஏற்படுகிறது. உடலில் ஏற்படும் எந்த ஒரு வியாதிக்கும் இவற்றில் ஏற்படும் மாற்றம் அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் கவசம் படிப்பதன் மூலம் தினசரி மூளை நமது உடலை உற்று நோக்கி தன்னைத்தானே சரி செய்யும் வேலையை செய்து கொண்டிருப்பதால் நவக்கோள்கள் ஏற்படும் உடல் மாறுபாடு கூட பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது இதற்கு சரியான சாரம் என்று சொல்லப்படுகிறது. அதையே நவக்கோள்கள் கூட மகிழ்ந்து நன்மை அளிப்பதாக கூறுகிறார்கள். இப்படி கந்தசஷ்டி கவசம் தொடர்ந்து படிப்பதனால் மனோவியல் ரீதியாக நன்மைகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆராய்ச்சி இல்லாமலே தற்காலத்தில் எல்லாவற்றையுமே மூட நம்பிக்கை என்று சொல்லும் பகுத்தறிவாளர்களுக்கு கூட இது புரிவது சாத்தியமில்லை. ஏனென்றால் அவர்களின் பெரும்பாலானவர்கள் அடிப்படை அறிவே கூட இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. ஆகையால் இந்து தர்மத்தில் சொல்லப்படும் பல அறிவியல் மற்றும் மனோரீதியான சூட்சமங்களை புரிந்து கொண்டு நீங்கள் தான் உண்மையான பகுத்தறிவாளர்களாக மாற முடியும். ஆகையால் இந்து தர்மம் என்பது மனோவியலும் அறிவியலும் கலந்ததே ஆகும் என்பது இதன் மூலியமா ஊர்ஜிதமாகிறது. நீங்களும் இதை ஏற்றுக்கொண்டால் தாமதிக்காமல் இன்றே படிக்க துவங்கலாமே. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க. ஓம் சரவண பவ. முருகா சரணம்.